Hi students, connection with the 10th board examination. Today we are going to talk about the important questions of PTA question bank. So PTA question paper lende நம்ம உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 model question paper இருக்கு. அந்த 4 model question paperல today we are going to talk about the first model question of the PTA question bank. So இந்த questionல இருக்குது ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தாலும் இப்போ நான் எழுதி போட்டுருக்க செட் ஆஃப் question papers நீங்க ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணி பாருங்க இதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா அப்படினு சொல்லிட்டு. ஏனா இது வந்து மொத்தம் 4 क्वेश्चन பேப்பர்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் நான் எழுதி போட்டுருக்கேன். இதுல இருக்கிற क्वेश्चனை நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படினு பாக்கும்போது why does sky appear in the blue color? Why does sky appear in the blue color? Second 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா write any two features of natural radioactivity and artificial radioactivity. அந்த क्वेश्चन நீங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருக்கீங்க. Third short answer, distinct between reversible irreversible. Reversible க்கும் irreversible க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் எழுதணும். Fourth short answer, structure formula of propane and benzene. Propane ஓட structure formulaவும் benzene ஓட structure formulaவும் நீங்க போட்டு பாருங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது short answersல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Fifth short answer, a lift moving towards downward with an acceleration of 1.8 meter per second. What is the apparent weight released by on the man of the mass is 50 Newton. So என்ன கேக்குறாங்கன்னா ஒரு லிஃப்ட் வந்து டுவர்ட்ஸ் கீழ வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோட acceleration a அதாவது a is equal to 1.8 meter per second minus 1. What is the apparent weight released by the man of the mass? Mass எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 50 kg கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு நல்லாவே தெரியும் a is equal to 1.8 and m is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 50 kg கொடுத்திருக்காங்க. சோ நீங்க apparent weight கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு f is equal to ma ல நீங்க a ஓட வேல்யூயும் இந்த m ஓட வேல்யூ நீங்க பண்ணா உங்களுக்கு ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸ் வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற 4 மார்க் क्वेश्चन வந்து பார்த்தோம்னா define coefficient of linear momentum. Define coefficient of linear momentum. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 4 மார்க் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தோம்னா state two necessary condition of hearing echo. State two necessary condition of hearing echo. echo நமக்கு கேட்கணும்னா மினிமம் 2 கண்டிஷன் இருக்கணும். அது என்ன கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா எக்கோஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா 17.2 மீட்டர்ஸ் இருந்தால் தான் நமக்கு எக்கோ ஃபார்ம் ஆகும். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு எக்கோ ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 4 மார்க், வாட் ஆர் த டூ மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ? வாட் ஆர் த டூ யூசஸ் ஆஃப் மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ? ஸோ எக்கோனால நம்ம என்னென்ன மெடிக்கல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்றது ஆல்ரெடி நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்கோ மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மெடிக்கலாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரது கிடையாது. ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூஸ் ஆஃப் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ. நெக்ஸ்ட், calculate the percentage of nitrogen atom in the ammonium molecules. இது உங்களுக்கு தெரியும், percentage abundance of the, for example H2O கொடுத்திருக்காங்கன்னா how to you are going to calculate percentage abundance of hydrogen and oxygen? ஃபர்ஸ்ட் நீங்க கிராம் மாலிகுலர் மாஸ்ல வாட்டரோட டோட்டல் கிராம் மாலிகுலர் மாஸ் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 18 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் H2O இருக்கும்போது H ஓட வேல்யூ 1 into 2, அப்போ 2 divided by 18 into 100 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் வந்து நீங்க எப்படி போடுவீங்க? ஆக்சிஜன் 16 divided by 18 into 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன்னா என்ன? ஆட்டம் இந்த அமோனியம் மாலிகுல். அமோனியத்தோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? NH3. ஸோ இதுல N வந்து 1 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இது டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜை நீங்க இது மாரி போட்ட மாதிரி 14 divided by something இது போட்டீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 14 plus 3 கிடைக்கும். 14 plus 17. அப்போ நைட்ரஜன் எவ்வளவு? நைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 14 divided by 17 into 100 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா நைட்ரஜனோடது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எதுவுமே டைரக்டா வராது. ஸோ எல்லாமே நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்கும். அது இன்டைரக்டாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரீட் பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்ததுமே உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு மட்டுமே 10 minutes கொடுப்பாங்க. அந்த 10 minutes நீங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்.
யூ ஜஸ்ட் ரீட் 1 or 2 வைஸ் இந்த கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கும்பொழுது மட்டும்தான் உங்களால் அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டினே இதில் வரணும்னு நினைக்கிறது அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலேஜ் பேஸ்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதில் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் படித்ததையே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இந்த கொஸ்டின் நம்ம படிக்கல வரல அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் pH calculation 1.0 into 10⁻⁻⁴. pH வேல்யூ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களுக்கு pH வேல்யூவாக வரும். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁴ இருக்குது, அப்போ pHோட வேல்யூ 4. பிலோ 7 ஆசிட், அபோவ் 7 பேஸ், நியூட்ரல் 7. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸில் uranium 23592 experience one of alpha decay. alpha Std and Fuzant நீங்க படிச்சிருப்பீங்க. Std and Fuzantல alpha decay, find the number of neutrons in the final daughter nucleus that is formed. ஸோ இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா டிகே மூலமாக நியூவாக நம்மளுக்கு ஒரு டாக்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆவாங்க. அதோட அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் இதில் எவ்வளோ கம்மியாகும், அதில் கம்மியாகுன்றது உங்களுக்கு தெரியும். அதில் 4, இதில் இது 2 வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆல்ஃபா டிகேஸை நீங்கள் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை கரண்ட்? வாட் இஸ் மீன் பை கரண்ட்? இது வந்து எலக்ட்ரிசிட்டி லெசனில் கரண்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கரண்ட் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்யூட்டில் ஒரு கிராஸ் செக்ஷனில் நம்மளுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோ கரண்ட்டோ இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட். அதாவது I is equal to Q by T. I is equal to Q by charge flowing in the particular time. Charge flowing in the particular time, that is called a current. List any 5 merits of LED and LCD. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, LED LCD ஓட மெரிட் லிஸ்ட் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் 5 கேட்டிருக்காங்க, நீங்கள் 3 படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எதை கேட்குறாங்களோ அதை எழுதுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இட் இஸ் a repeated questions. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 4 மார்க் அது, as well as 7 மார்க், அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் டிஃபரன்ஷியேஷன். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்சஸோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷனை நீங்கள் பார்த்தீங்க. சரி, நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 1 or 2 வைஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் நீங்கள் இந்த கொஷின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வாட்டி தெரியுதா, நீங்கள் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா ஓகே, யூ ஆர் கரெக்ட், நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அடுத்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஷின்லாம் ஞாபகம் வச்சுட்டு இது ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு வந்து நல்ல மார்க் நம்ம ரீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பரை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.